நேர்பட பேச தொடர்கிறது. திருமதி சிவகாமி, மரண தண்டனை இந்த பிரச்சனையை தீர்க்குமா தீர்க்காதா, முற்றுப்புள்ளி வைக்குமா வைக்காதா, அது சரியா தவறா என்பதை கடந்து இந்த பிரச்சனையின் வேர்கள். அதுக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயத்தை நான் பதிவு பண்ண விரும்புறேன். விடுதலை புலிகள் ஈழத்தமிழருக்காக போராட்டம், தமிழுக்காக போராட்டம் நடத்தும்போது அங்க அந்த ஈழப்புலிகளுடைய ராணுவத்தில் சில பெண்கள் இருந்தார்கள். அது அந்த ஈழப்புலி ராணுவத்தினுடைய பாலியல் தேவைகளை பூர்த்தி செய்ய அவர்கள் பயன்படுத்தப்பட்டார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு வந்தபொழுது அதற்கு என்ன பதில் சொன்னார்கள் என்றால், உயிரையே ஒருத்தன் பணையம் வச்சு நாட்டுக்காக உழைக்கும் பொழுது இது ஒரு அதோட ஒப்பிடக்கூடிய ஒரு சாதாரண விஷயம்தான் அப்படின்னு நான் செய்திகள்ல படிச்சேன். நான் இன்னொன்னு நீங்க பார்க்கும்போது இது அடிப்படை ஆதாரம் இல்லாம நீங்க சொல்ற ஒரு கருத்தா தான் இருக்கு. படிக்கிறேன் இல்ல, நான் எப்படினாலும் நாங்க இது வரைக்கும் கேள்விப்பட்டது இல்ல. நான் கேள்விப்பட்டேன். நான் ஆதாரத்தை கூட விவாதத்தை நீங்க அப்புறம் வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய டைம் முடிஞ்சிருச்சு. இல்ல என்னுடைய கருத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். இடத்தில் இதை பேசுவதற்கான முன்னாடி அவங்க நிறைய பேசுறாங்க. எனக்கு நீங்க வாய்ப்பே கொடுக்கல. நீங்க சொன்ன அப்புறம் நான் பேசினதுக்கு அப்புறம் அவங்க சொல்லட்டுமே, இதுல என்ன இருக்கு? இப்ப நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா? தொடர்ந்து என்ன நான் முடிக்கல. இந்த விஷயத்தை நீங்க எப்பவுமே இப்படிதான் பண்றீங்க. ஒரு நிமிடம் அவங்க நிறைய பேசினாங்க, நான் பொறுமையா தானே இருந்தேன். இல்ல, ஒரு அதிர்ச்சிகரமான தகவலை அவங்க எப்படி நான் என்ன சொல்ல வரேன்னா, இது அவுட்ரேஜிங் மாடஸ்டி அப்படிங்கும் பொழுது அது ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் உடல் ரீதியான ஒரு துன்புறுத்தல்ங்கிறது ஒரே மாதிரியா தான் இருக்கணும். அதுதான் பாலியல் சமநீதி.